சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நயன்தாரா விசஸ் தனுஷ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். ஆனால் இந்த ஒரு பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. ஏன்டா ஒன்று சிரிப்பு வருது, இது எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை தெரியுமா? 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை. இதில் ஏதாவது ஒரு தரப்பு பக்கம் வாதங்கள் அதிகமாக போனால் கூட இன்னொருத்தரோட லைஃப் டோட்டல் காலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இதில் எங்கே சிரிப்பு அடங்கியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு காலையில் நயன்தாரா இந்த ஒரு நோட்டீஸை வெளியிடும் வரைக்குமே சோசியல் மீடியாவில் அதிகமாக அடி வாங்கிட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா டீம் தான். கடந்த 2 நாட்களாக ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லன்னு கூட எல்லா திரும்பும் பக்கமெல்லாம் கங்குவா அப்படியே போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டங்களில் திண்ணையில் படுத்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் பண்ணுற மாதிரி நயன்தாரா வந்து இப்படி ஒரு போஸ்டரை விட்டு சிவா டீம் சிறுத்தை குரூப்பை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. சொல்லப்போனால் வந்து எப்படி சொல்கிறது, சிங்கம் படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, சி சிரிக்கிறனி அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாப்புல சூர்யா. அந்த ஒரு டைலாகை வேணால் திரும்ப எடுத்து அவங்களுக்கே நம்ம போட்டுக்கலாம். இப்படியா அதான் சொல்லுவாங்களே, எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் ரியாக்ஷன் அப்படின்வாங்க. அந்த ஒரு பட்சத்தில் நம்ம சிறுத்தை சிவாவோட டீமை ஒரு ஆக்ஷனும் ஒரு ரியாக்ஷனும் தடுத்துருச்சு, அவங்க காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய ஒரே பாசிட்டிவ் நோட். அதாவது நயன்தாரா தனுஷ்க்கு வந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரே பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, சிறுத்தை சிவான் டீமை சோசியல் மீடியா மறந்துருச்சு. சரி, ஓகே, ஸ்மைலை ஒரு பக்கம் அப்பார்ட் வச்சுக்கோம். இப்போ நயன்தாரா விசஸ் தனுஷ் இந்த ஒரு பிரச்சனையை டீட்டெயில்டாக பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே நயன்தாரா கொடுத்த அந்த நோட்டீஸை வந்து படிச்சுட்டு நயன்தாரா சொன்ன பல விஷயங்களை கேட்டு, ஓகே நயன்தாரா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தனுஷ் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரியான ஒரு சாடிஸ்டாக தான் இருப்பார் போல, உண்மையாகவே ஒரு இது மாதிரியான ஒரு கேரக்டர் தான், மற்றவங்களோட வளர்ச்சியை பிடிக்காத ஒரு மனிதர் தான்ன்ற மாதிரி பல கருத்துக்களை வந்து பொதுப்படையாகவே இல்லைனா வந்து ஒரு மனதாகவே உளவியலாக நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இரு தரப்புகள்லையும் பேசும்போது உள்ள என்னென்ன மாதிரியான வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்கல்ல, ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு சளைச்சவங்க நயன்தாரா அண்ட் டீம் கிடையாது அப்படிங்கிறத உண்மை. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பார்ட்டாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா, நயன்தாரா வந்து அந்த அந்த 3 நோட்டீஸில் சொன்னது, அதுக்கப்புறமா நயன்தாராவோட விஷன், அதுக்கப்புறமா நம்ம ஆடியன்ஸோட விஷன், அண்ட் ஃபைனலாக 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் சைடில் என்ன நடந்தது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க அந்த நோட்டீஸில் என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த நோட்டீஸில் அவங்க முதலாக வந்து குறிப்பிடும் போதே தன்னை யாருமே இல்லாத ஒருத்தவங்க, உழைப்பால முன் வந்த ஒருத்தவங்கன்றதை டிக்ளேர் பண்ணி தனுஷ் வந்து பயங்கரமான ஒரு நெப்பாட்டிசம் ப்ராடக்ட்ன்ற மாதிரி தான் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. கஸ்தூரி ராஜா, அதாவது டைரக்டர் கஸ்தூரி ராஜா சன் அண்ட் டைரக்டர் செல்வராகவன்ஸோட பிரதர் அப்படிங்கிற மாதிரியான சினிமா பின்புலத்திலேருந்து வந்த நீங்கள், எந்த பின்புலமும் இல்லாமல் வந்த என்னை நோட் பண்ணிக்கிட்டீங்களா, எந்த பின்புலமும் இல்லாமல் வந்த எண்ணெய் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, கஸ்தூரி ராஜாவோட பையனாக இருந்தாலும் செல்வராகவனோட தம்பியாக இருந்தாலும் தனுஷ் வந்து சினிமாவில் ஒரு ஷைனிங் ஸ்டேஜை பிடிக்கிறதுக்கு அந்த 2 இடங்களுமே உதவி பண்ணலைங்கிறதா உண்மை. அப்படி புதுப்பேட்டை படம் அவரை தூக்கி விட்டுருந்தா அவர் வந்து இந்நேரம் எங்கேயோ போயிருக்கணுமே. அதே மாதிரி கஸ்தூரி ராஜா ஒரு டேரக்டர் இருந்து அவர் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சா மணிரத்னத்துக்கிட்டேயோ எப்படியோ பெரிய பெரிய டேரக்டரை பேசி இந்நேரம் வந்து தனுஷை பெருசாக எலவேட் பண்ணியிருக்கேன். ஸோ தனுஷ் அவரோட ஹார்ட் ஒர்க்கில் தான் வந்தார் அப்படிங்கிறது முழுக்க ஒரு உண்மையான விஷயம், அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துல நயன்தாரா வந்து எதுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டுட்டு வரீங்க, அதே மாதிரி நம்மளும் பேச நினைச்சோம்னா, நீங்களும் தான் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து இப்போய காலகட்டத்தில் வந்து விக்னேஷ் சிவன் இருக்கார், இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக நம்ம ஆளும் அரசில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அரசியல் ரீதியாக நீங்கள் யார் சப்போர்ட்டில் இருக்கீங்கன்றதும் தெரியும். ஆரம்ப காலகட்டங்களில் முதல்ல அவங்க வந்து சிம்புவோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போ சிம்பு வந்து ஒரு அசைக்க முடியாத இடத்துல இருந்தார். அப்போ அப்படி இருந்து நீங்கள் ஏன் வளரல? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா தொடர்ந்து 3-4 படங்களை விஜய் வச்சே இயக்கி ஹிட்டு கொடுத்துட்டு இருந்தார். அந்த நேரங்களில் வந்து பிரபுதேவா கூட அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மோகன்லாலோட பேர் அடிபட்டது, நாகசைத்தியானோட பேரெல்லாம் அடிபட்டுச்சு, இவ்வளோ பேரெல்லாம் அடிபட்டுச்சு. இவங்க எல்லாருமே கம்பேர்டு டு தனுஷ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மிகப்பெரிய ஆட்கள் தான். அப்போ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ நீங்கள் ஒரு பாண்டிங்லேயோ இருந்தது எப்படி சொல்கிறது? இதுவும் கைண்ட் ஆஃப் நெப்பாட்டிசம் தான். ஒன்று, ஒரு ஃபேமிலியில் வந்து அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, மாமனார், மாமியார் சினிமாவில் இருக்காங்கன்றது நெப்பாட்டிசம் அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு நம்ம வளர்றது, இல்லைனா வளர்ந்தவங்கள வச்சு நம்ம சுற்றி இருக்கிறதுங்கிறது ஒரு வித நெப்பாட்டிசம் தான். ஸோ இந்த விதத்திலேயே நயன்தாராவோட லெட்டர் படித்த நம்ம நயன்தாராவும் இப்படி இருந்திருக்காங்கன்றது பார்க்க மறந்துடும். ஸோ இது முதல் உண்மையான ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தனுஷ் கேட்ட காசு விஷயமா இருக்கட்டும், 10 கோடி ரூபா கேட்டுட்டாரு, இதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் என்ஓசி கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோமே, என்ன அப்படின்னா, ஏன் குறிப்பிட்டு அந்த 400 ரவுடி தான் படத்தில் இருக்கக்கூடிய கிளிப்பிங்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயம் வெளிவரதுக்கு காரணமே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நயன்தாராவோட மேரேஜ் கேசட்டை வெளிவிடணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்தால் கேமராமேனை வச்சு ஒரு வீடியோ எடுத்து அது கேசட்டை போட்டு ஃபேமிலியோட உட்காந்து ரசிப்போமோ அது மாதிரி தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸோட மேரேஜ் எல்லாமே யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், ஓடிடியாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து ப்ரைவேட்டாக எடுத்து ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்துகிறாங்க. இதில் வந்து பல கோடிகள் பல லட்சங்கள் வியாபாரம் பார்க்கலாம், லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அந்த ஒரு ஆசை மூலமாக முதல்ல நெட்ஃப்ளிக்ஸ்
நெட்ஃபிளிக்ஸ் வந்து கவர் பண்ண ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் தான் நயன்தாரா அவரோட கல்யாண ஃபங்க்ஷன். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பயங்கர அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கார்பரேட்டிவான ஒரு செட்டப்பாக தான் இருந்தது. அதாவது குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் உள்ளே வரணும், உள்ளே வந்து செல்ஃபோன்ஸ் நாட் அலவுடு, ட்ரோன்ஸ் நாட் அலவுடு, எலக்ட்ரிக் டிவைசஸ் கேமரா இருக்கக்கூடிய எதுவுமே நாட் அலவுடு. உள்ளே வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு வெளில லீக் பண்ண முடியும். அப்படியே ஒரு டைட் செக்யூரிட்டியில் நடத்தப்பட்ட ஒரு நெட்ஃபிளிக்ஸ் கல்யாணம் தான் நயன்தாராவோட மேரேஜ். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் விஷுவல், நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் விஷுவலாக கல்யாணத்தை நடத்துறாங்க. இந்த கல்யாணம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை எடுத்து அவங்க எடிட் பண்ணி ஃபைனல் அவுட் போட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கல்யாணம் நடந்து 2 வருஷம் ஆக போகுது, பசங்களே பெரிய ஆளாக எடுத்து ஸ்கூலுக்கு போக போறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த வீடியோவை இப்பயே நம்ம ரிலீஸ் பண்ணாதான் இதுக்கான ஈகர்னஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்றாங்கன்னா இதுக்கான மான்டேஜஸ் எல்லாம் வந்து சேகரிக்கிறாங்க. மான்டேஜஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நயன்தாரா கடந்து வந்த பாதைன்னு இருக்கும். ஐயா படத்தில் ஆரம்பிச்சு கடைசியாக நடிச்ச அறம் படம், அதுக்கப்புறமா அனைத்து படங்கள்ல இருந்துமே நெட்ரிகன் உட்பட அனைத்து படங்கள்லையுமே ஒரு மான்டேஜஸ் அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக இது மேரேஜ் அப்படிங்கிறதுனால நயன்தாராவும் விக்னேஷும் லவ் மேரேஜ் பண்ணதுனால அந்த காதல் எங்கே மலர்ந்ததோ அந்த ஒரு இடத்த ஸ்பாட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு ரவுடி தான் அப்படிங்கிற படத்தோட ஸ்பாட். ஸோ நானூறு ரவுடி தான் வந்து விஜய் சேதுபதி நயன்தாராவும் லவ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இருந்தாலுமே அந்த படத்தில் உண்மையாக லவ் வந்து நயன்தாராவும் விக்னேஷுவனுக்கும் அப்படிங்கிறது அனைவராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த பிரச்சனையிலே தனுஷ் விசஸ் விக்னேஷ்வன்ற மாதிரி ஒரு பிரச்சனை போச்சு. அது என்ன அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா இங்க வந்து நயன்தாரா என்ன சொல்றாங்க, நானூறு ரவுடி தாங்கிற படம் விக்னேஷ்வனோட லிரிக்ஸ் இல்லைனா சக்சஸ் ஆயிருக்காது. அதாவது தங்கமே ஒன்னதான் அப்படிங்கிற ஒரு லிரிக் இல்லைனா சக்சஸ் ஆயிருக்காது. இதயத்திலிருந்து எழுதப்பட்ட வரிகள் அது. ஸோ நான் நடிக்கலாம் சக்சஸ் ஆகாதுங்கிற மாதிரியான ஒரு பார்வை அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இந்த பக்கம் வாங்க, தனுஷோட கோபம் அந்த படத்தின் மீது என்ன அப்படின்னு. அதாவது ஒண்டர் பார் பிலிம்ஸ், அதாவது விக்னேஷ்வனுக்கு அதான் இரண்டாவது படம். இரண்டாவது படத்துல ஒருத்தர் அவ்வளவு காசை தூக்கி போட்டு உன்னை நம்பி படம் பண்றாருன்னா நயன்தாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேரண்டியில தான். ஆனால் விக்னேஷ்வன் என்ன பண்ணுறாருன்னா, கொடுக்கப்பட்ட கால் ஷீட்டில் ஸ்கெடியூலை தாண்டி அந்த படம் அதிகப்படியான நாட்களுக்கு ஷூட்டிங் போகுது. காரணம் விக்னேஷ்வா நயன்தாரா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஷூட்டிங்கை தடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களும் போச்சு. இதில் ஒரு கட்டத்தில் கோவப்படுற தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா, 10 கோடி ரூபா கையிலேருந்து மறுபடியும் செலவு பண்ணுறாரு. மறுபடியும் அதை தாண்டி போகிறப்ப என்னால் இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது, படத்தை ட்ராப் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன்லாம் போச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நயன்தாரா கையிலேருந்து காசு போட்டு இந்த படத்தை எடுத்து அவுட் வந்ததும் நமக்கு தெரியும். இது வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த படத்து மூலமாக நாட்களும் வேஸ்ட்டு, அதுக்கப்புறமா பணமும் வேஸ்ட்டு. இதனால தனுஷ்க்கும் நயன்தாராவுக்கு இருந்த ஒரு பாண்டிங்கிறது முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் படத்தில் காசே வாங்காமல் ஒரு கேமியோவா வந்து அந்த பாட்டு ஒன்று இருக்கும், லோக்கல் பாய்ஸ்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி கொடுத்துட்டு போன நயன்தாரா இப்படி விக்னேஷ்வன் வந்ததுக்கப்புறம் நானும் ரவுடி தான் படத்தில் பாண்டிங் முடிச்சுக்கிற அளவுக்கான ஒரு விஷயம் நடந்துருச்சுல. இப்போ இதுக்கு நடுவில் பிரிட்ஜாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ்வன் தான். சரி, ஓகே, நீங்கள் வந்து பர்சனல் எப்படி வேணா இருந்துங்க, பட் ப்ரொஃபஷனலாக கரெக்டாக இருங்க. கொடுக்கப்பட்ட கால் ஷீட்ஸுக்குள்ளே கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்குள்ளே அதை முடிக்கலன்றது தனுஷோட கோவமாக இருந்தது. அப்போ இதுலேருந்து ப்ராஃபிட் வரலங்கிறது ஒரு கோவம் தான். எப்படி சொல்கிறது, உணர மாட்டீங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணால் லாஸ் ஆகுங்க, நாங்கள் எடுத்த படத்தில் தானே நாங்கள் காட்சியை கேட்குறோன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். இது இரண்டாவது பார்வையாக இருக்குது. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து அப்லோட் பண்ணிட்டோம், அதுக்கு நீங்கள் 10 கோடி ரூபா கேட்டு வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒன்று இருக்கு. ஒரு படத்தோட காட்சியை நீங்க எடுத்து போடுறதுக்கு என்ஓசின்ற ஒன்று வாங்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிற ஒன்று வாங்கணும். கிளியரன்ஸ் கூட சொல்லலாம், அதை நோ அப்ஜெக்ஷன் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. அதை நீங்கள் வாங்காமல் அதை வந்து தனுஷ்கிட்ட கேட்டு அவர் திரும்ப திரும்ப அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த தருணத்திலேயே நீங்கள் வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய கிளிப்பிங்ஸை, பாட்டோட கிளிப்பிங்ஸை போடுறது அப்புறம் எதுக்கு நீங்கள் கேட்கணும்? அதுவே வந்து ஒரு ரூல் ஓவர் ஜெட் பண்ணுற மாதிரி தானே. அதை வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணி அந்த விதி மீறல்ன்ற மாதிரி தானே ஒரு விஷயம். அதனால தனுஷ் வந்து நயன்தாரா கிட்டே விக்னேஷ்வன்ட்டே 10 கோடி கேட்கல. அதை வந்து பப்ளிஷ் பண்ண நெட்ஃப்ளிக்ஸ்க்கு தான் 10 கோடி கேட்குறாரு. நெட்ஃப்ளிக்ஸ் திரும்ப உங்ககிட்ட 10 கோடி கேட்குதுன்னா அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நெட்ஃப்ளிக்ஸ் கேட்பா என்ன அப்படின்னா, நான் ஏன் 10 கோடி கொடுக்கணும், நீ கொடுக்க வந்தா நான் போட்டேன், நெட்ஃப்ளிக்ஸ் கேட்பாரு. அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட நயன்தாரா என்ன சொல்லுவாங்க, நான் கேட்டுட்டே இருந்தேன், அவங்க கொடுக்கல, அதனால தான் நாங்களே போட்டு விட்டோம் தானே சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல தவறு யார் மீது? அப்ப என்ஓசி கொடுத்ததுக்கு அப்புறமா நெட்ஃபிளிக்ஸ் வந்து இதை போட்டிருந்தாங்க அப்படின்னா தனுஷ் இதை கேஸே போட முடியாது. கோர்ட்டை என்ன பண்றாங்கன்னா, என்னப்பா நீ புரிதலே இல்லாம வர, நீ தான் என்ஓசி கொடுத்துருக்க, திரும்ப நீயே கேஸ் போறான்னு சொல்லி தனுஷ் விரட்டி விட்டுருவாங்க. ஆனா கோர்ட்டுமே தனுஷ் பக்கம் நிக்குது அப்படின்னா இங்க தப்பு யார் மேல இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், தனுஷ் சைட்ல விசாரிக்கும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா சொல்றேன். ஸோ தனுஷ் அவரோட மேனேஜர் ஸ்ரேயஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறார். அவரை பாத்தீங்க அப்படின்னா விக்னேஷ்வனுக்குமே நல்ல ஒரு பழக்கமான பர்சன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, விக்னேஷ்வன் கால் பண்ணி, அதாவது தனுஷுக்கும் இவங்களுக்குமான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அந்த என்ஓசி கேட்கும்போது இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ வந்து இவர் என்ன பண்றாங்க, விக்னேஷ்வன் கால் பண்ணி தனுஷ்க்கு இல்லாமல் அவரோட மேனேஜர் அண்ட் பிஏவா இருக்க ஒருத்தர் கால் பண்ணி, இது மாதிரி உன்னோட மெயிலேருந்து, அதாவது ஒண்டர் பார் மெயிலேருந்து ஒரு மெயில் போட்டு விடுமாப்பில், இது மாதிரி வந்து வீடியோ சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மெயில் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம்.
இதை வந்து அவர் யோசிச்சுட்டாராம், எதுக்கு விக்னேஷ் கால் பண்ணி சடனாக இப்படி ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாராம். திரும்பவும் கால் பண்ணி என்ன அந்த மெயில் போட சொன்னேன் என்ன போடல அப்படின்னா இவர் கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, எதுக்கு இவ்வளோ போட சொல்கிறான்னு சொன்னதுக்கப்புறமா நான் சாரி கிட்ட கேட்குறேன் அப்படின்னு இருக்கா, அதாவது தனுஷ் கிட்ட கேட்குறேன். அதுக்கு விக்னேஷ் ஒன்று சொல்லியிருக்காரு, சாரி கிட்டலாம் கேட்க வேணாம், நீ ஒரு மெயில போட்டு விடு அப்படின்னு. அப்பதான் இன்னும் டவுட் வந்து இது தனுஷோட பார்வைக்கு எடுத்துட்டு போறாரு. தனுஷ் உடனே இல்ல வேணாம் அதெல்லாம் போடாதீங்க, அது போடக்கூடாது, கேஸ் நடக்குன்னு சொன்னா உங்க போட்டு விடல. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தாங்கிக்க முடியாம பொதுமக்கள்கிட்ட இதை வந்து நயன்தாரா எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து நீங்க வந்து ஸ்டேஜ்ல அப்படி பேசுறீங்க, நீங்க ஸ்டேஜ்ல இப்படி பேசுறீங்க, நீங்க வந்து நல்லவரே கிடையாது, இதுக்கும் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் ஒரு குட்டி கதையெல்லாம் திருச்சி நீங்க ஸ்டேஜ்ல ஒரு கதையை பேச ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா சொல்றாங்க. ஆனா நயன்தாராக்கு தனிப்பட்ட விதமாவே 2016 நடந்த இந்த சைமா விருதுகள் நினைக்கிறேன், சைமாவா ஃபிலிம்ஃபேர் விருதுலேயே வந்து ஒரு மனக்கசப்பு உண்டாச்சு. என்ன அப்படின்னா நயன்தாரா உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா மோகன்லால் கிட்ட பேச வருவாங்க, மோகன்லால் உட்காந்துருப்பாரு, மம்முட்டி கிட்ட பேச வருவாங்க, மம்முட்டிட்ட கை கொடுக்கும்போது மம்முட்டி விளக்கம் சொல்லிடுவார். அதுக்கு முன்னாடி மம்முட்டி உங்களை கண்டிக்கவே மாட்டார், இது ஒரு பெரிய பல்ப். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா தனுஷ்க்கு அந்த வருஷம் காக்கா முட்டை படத்தை தயாரிச்சதுக்கான பெஸ்ட் ப்ரொடியூசர் அவார்டு கிடைச்சிருக்கும். அப்போ காக்கா முட்டையை பற்றி பயங்கரமாக பேசின அவர் 400 அப்படிதான் படத்தை பற்றியோ நயன்தாராவோட ஆக்டிங் பற்றியோ பேசியிருக்க மாட்டார். அது இன்னொரு பிரச்சனையாக முடியும். இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், அங்கே நயன்தாரா வந்து அவ்வளோ விஷயங்கள் பேசும்போது அதுக்குமே ஒரு அப்ரிசியேஷனோ இல்லை தனுஷ் அதுக்கான ரிப்ளேஸும் பண்ணாததே இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகும்போது தனுஷ் அப்பத்துலேருந்தே நயன்தாரா மீது கோபமாக தான் இருந்திருக்காரு. உங்களோட பர்சனல் லைஃப் வந்து எலவேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் என்னோட கெரியர் கீழே போகக்கூடாதுன்றதை தனுஷ் கரெக்டாக தான் இருந்திருக்காரு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் 400 கோடி தான் படத்தினால எனக்கு நட்டம் ஆயிடுச்சு, உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு, சரி ஓகே, அது அப்புறம் நீங்கள் என்னோட படத்தில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை வந்து கல்யாணம் பண்ணி அந்த கேசட்டை கொடுத்துட்டீங்க, உங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்னோட ப்ரொடக்ஷனில் இருந்து ஒரு கிளிப்பிங்ஸை யூஸ் பண்ணணும்னா நான் காப்பிரைட்ஸ் அடிப்பேன், இல்லையா NOC வாங்கிட்டு முறையாக பண்ணுங்கிறதா இங்கே தனுஷோட கேள்வி. இங்கே இவங்க கேட்ட தொகையை நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்தா இல்லைனா நயன்தாராவோட தரப்பு கொடுத்தா தனுஷ் NOC கொடுக்குற தயாராக தான் இருந்திருக்காரு. ஆனால் அந்த நோட்டீஸில் முழுக்க முழுக்க என்னவா வெளியில் வந்திருக்கு அப்படின்னா நாங்கள் அந்த கிளிப்பிங்ஸே தரமாட்டேன், ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனலில் தான் மட்டும்தான் இருக்கும், இது அழிஞ்சு போனாலும் ஒண்டர் பாரோடய அழிஞ்சு போட்டுங்கிற மாதிரி தனுஷ் சொன்ன மாதிரியும் தனுஷ் வந்து முழுக்க முழுக்க நயன்தாரோட வளர்ச்சி பிடிக்காம பேசின மாதிரியான ஒரு கருத்துக்களால் முன் வைக்கிறாங்க. சொல்லப்போனால் அண்மையில் சிவகார்த்திகேயன் சொன்னார், என்னை வளர்த்துவிட்டேன் பல பேர் பேசுகிறாங்க அப்படின்னா. அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. தனுஷ் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு, வளர்த்துவிட்டேன்னு சொல்லாதீங்க, இந்த வார்த்தை ரொம்ப தவறானது, சிவகார்த்திகேயன் வந்து நான் 3 படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனால் அதை வச்சு அவரோட ஸ்கில்லில் தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறாருங்கிறதே டெலிவர் பண்ணுறாப்புல. ஸோ ஓவராலாக தனுஷ் மீது கட்டம் கட்டி அடிக்கப்படும் ஒரு விஷயமா தான் இது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வளம் வந்திருக்கு. காலையில் நயன்தாரா இந்த ஒரு நோட்டீஸை வெளியிடும்போது என்ன நினச்சி வெளியிட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து எல்லாருமே தனுஷ்னாலே ஒரு பிரச்சனை வந்தாலே யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, தவறுனாலே தனுஷ் மீது தான் இருக்கும் அப்படின்றப்ப இந்த பிரச்சனைக்கும் வந்து எல்லாரும் தனுஷ் பக்கம் திரும்பிடுவாங்க, நம்ம அதில் வந்து சேஃபாக பொழைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவங்க நோட்டீஸ் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நிறைய சினிமா பீப்புள்ஸ் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து தனுஷ் தரப்புலையும் விசாரித்து அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை கேட்டு இன்றைக்கி உண்மைகளை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நயன்தாராவோட தரப்புலேருந்து நோட்டீஸ் வந்துருச்சு, இன்னும் தனுஷோட தரப்புலேருந்து நோட்டீஸ் வரலை. ஒருவேளை இதை தாண்டி நமக்கு அதாவது இவங்க தரப்புலையும் சொல்லிட்டாங்க, இவங்க தரப்புலையும் சொல்லிட்டாங்க, சொல்லப்படாத விஷயங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதும் இனிமேல் அவங்க வாய் திறந்து பேசினா மட்டும்தான் தெரியும். நயன்தாரா வந்து அவங்களோட டிக்ளரேஷனில் நான் யாருமே இல்லாமல் வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தனுஷ் ஒரு நெப்பாட்டிசம் ப்ராடக்ட்னாங்க. ஆனால் நயன்தாரா ஆல்சோ நெப்பாட்டிசம் ப்ராடக்ட்டுங்கிறதே நான் சொல்லிட்டேன். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 400 கோடி தான் படத்தோட ஸ்பெசிஃபிக்காக அந்த கிளிப்பிங்ஸ் அவங்க ஏன் கேட்குறாங்க, அதை ஏன் தனுஷ் கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்சனலாக ப்ரொஃபஷனலாக 2 பேருக்கு எங்கே கிளாஷ் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், யார் பின்னாடி என்ன சப்போர்ட் இருக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் தான் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களும் நிறைய பேர்கிட்ட இருந்து வருது. சொல்லப்போனா இது நயன்தாரா அப்படிங்கிற பேர்ல விக்னேஷ் சிவனோட அறிக்கை தான்பா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அனிருத் வந்து நயன்தாரா அவர்கள்ட்ட கால் ஷீட் வாங்கி கொடுத்து, அதாவது விக்னேஷ் சிவனுக்கே நயன்தாரா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது அனிருத் தான் அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு தெரியும். ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லைனா 400 கோடி தான் வந்திருக்காது. இன்னைக்கு விக்னேஷ் சிவன் வந்து நயன்தாரா அவர்களோட கணவராக இருக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு சொல்லி மூத்த ஊடகவியலாளர்கள் பல பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. இது குறித்து உங்களோட கருத்து என்ன? ஒரு மனுதான் வந்து தனுஷை மட்டுமே அடிக்கிறாங்களே, அது எந்த அளவு சரியா இருக்கு? இவ்வளவு விஷயங்கள் பண்ண நயன்தாரா பத்தி ஏன் யாருமே பேசல? ஸோ 2 பேர்களில் யார் பக்கம் நியாயம் இருக்கு? நயன்தாரா செய்யறது சரியா தவறா? நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட நம்ம நல்ல பேர் ஆகணும், அவங்க கிட்ட நம்ம அதாவது ஒரு 10 கோடி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்ச நயன்தாரா தனுஷ் மீது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை திருப்புறாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பிரச்சனையில சிறுத்தை சிவான் டீம் கங்குவான் டீமை யாரெல்லாம் மறந்தீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.